இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியை கொடுத்த வசனம் அப்போஸ்தலர் 16 வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 2 நபர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மற்ற நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூட அவர்களுக்காக நீங்கள் ஒருவேளை ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நாங்களும் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், வீட்டில் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கூட ஒருவேளை நினைக்கலாம். அநேக நாட்கள் கூட நான் ஜெபித்து இந்த ஜெபத்திற்கு என்ன பதில் தரவில்லையே ஆண்டவர், அதனால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக எப்படி ஒரு சவுலை சந்தித்து ஒரு பவலாய் மாற்றினாரோ அதே போல் உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு நபருக்காக நீங்கள் ஜெபிக்கின்றீங்களோ அவங்க பாவமான உளையான சேற்றுக்குள்ளே கிடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு, ஐயோ நான் எத்தனையோ நான் சொல்லியும் கூட இன்னும் மனம் திரும்பலையே, அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறலையேன்னு நீங்கள் கவலைப்படலானா, கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். நிச்சயமாய் கர்த்தர் சவுலை சந்தித்தது போல, பவலாய் மாற்றினது போல நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நபர்களை சந்தித்து கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். ஒருவேளை குடும்பத்தின் மற்ற உறவுகளுடைய குடும்பத்தினருக்காக கூட நீங்கள் ஜெபிக்கலாம். யாருக்காக நீங்கள் ரட்சிப்புக்காக ஜெபித்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்ததை நீங்கள் விட்டு விடாதீங்க. கேட்டுக்கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு மட்டுமல்ல, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கூடவே தருகின்ற தேவன் நம் தேவன். பிரியமானவர்களே, அதனால் மனம் கலங்காதீங்க. என் ஜனம் தம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது அல்லவா? ஏசாயா 32:18 அப்படியாக உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் உங்களை குடியிருக்க பண்ணுவார். சண்டைகள் சச்சரவுகள் இல்லாதபடிக்கு அமைதியாய் சந்தோஷமாய் வாழ உங்களுக்கு உதவி செய்வார். யோசுவா கூட சொல்கிறார் அல்லவா, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகின்றார் அல்லவா? அதே போல நீங்களும் கூட அப்படியாக விசுவாச அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கண்ணீருக்கு பதில் தருவார். நீங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தந்து உங்களை நடத்துவார். ஏனென்றால் விலையேறப்பெற்ற ரட்சிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். இந்த உலகத்திலே எத்தனை கோடி கோடி பணங்கள் இருந்தாலும் அவைகளால் ஒன்றும் பிரயோஜனமில்லை. அது இந்த உலகத்திலே குடும்ப வாழ்க்கைக்கு தேவை. பணம் இல்லாமல், வசதி வாய்ப்பு இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஆனால் அந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷிக்கும் அந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பு தேவை. அதற்காக தானே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி கொடுத்தாரே. ஒரு மனிதனும் கூட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டுமென்றே அவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி கொடுத்தாரே. பிரியமானவர்களே, எவ்வளோ விலையேறப்பெற்ற கர்த்தருடைய அன்பு, இயேசுவின் அன்பு. அந்த அன்பு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் தந்து உங்கள் குடும்பத்தின் நபர்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.